கணவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, ஏடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு மனைவி எதிர்பார்ப்பா. ஆனால் கணவர்கள் அதை சொல்றது இல்லை. நம்ம மெனக்கெட்டு ஃபோன் பண்ணுவோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு. நான் பிஸியா இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன், ஃபோனை கட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ஃபோனுக்கு பதில் சொல்லி நான் சாப்பிட்டேன்டா தங்கம் நீ சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்குற கணவர்கள், சாப்பிட்டியாடா தங்கம்னு கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்டா பெண்கள் கணவர்கிட்ட தங்க நகையே கேட்க மாட்டாங்க. என்னையவே தங்கம்னு சொல்றாரு, நான் ஏன் அவர்கிட்ட தங்கம் கேட்கறது? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தங்கமும் தேவையில்லை, வைரமும் தேவையில்லை, அவரோட பாசம் தான் எனக்கு வேணும்ன்ற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதை எதிர்பார்த்து ஒருத்தி டயர்டாவே ஆகி போயிருப்பா. கடைசி வரைக்கும் அந்த கணவர் சொல்லவே இல்லை, என்னடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லை. அவளுக்கு அப்படி ஒரு பெரிய ஆசை. எவனாவது ஒரு இப்ளிஸ் குறுக்கில் வந்து, ஏண்டா பட்டு தங்கம், தங்க மயில், இன்னொன்னு தங்கத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி சாப்பிட்டியாடா, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, ஓ நினப்பாவே இருக்குன்னு 10 தடவை ஃபோன் பண்ணுவான். அவன் ஒரு இப்ளிஸ். பெத்த பிள்ளைகளை விட்டு அவன் பின்னாடி போன ஆட்கள் உண்டு. நடக்கிற விஷயத்த சொல்றோம். நான் இந்த காணொளியை பார்க்கிற சகோதரர்களுக்கும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவன்மார்களுக்கும் சரி, நான் அன்பாக ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். உங்கள் மனைவியை கொஞ்சுங்கள்.